இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நைட் டின்னருக்கு செய்யக்கூடிய ஒரு மக்ரோனி. நைட் டின்னரை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பெஷலாக யாராவது கெஸ்ட்டு வந்தால் இடியப்பம், பரோட்டா அப்படி பண்ணுவோம். இப்போ கெஸ்ட் வரும்போது நீங்கள் இந்த மக்ரோனி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மக்ரோனி, பாஸ்தா இதெல்லாம் நீங்கள் கடையில் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஊரில் பொறுத்த வரைக்கும் இது சங்கு சேமியா அப்படின்ட்டு சங்கு ஷேப்லேயே இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு எப்படி தாளிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம குக்கரில் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ரம்பலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட பல்லாரி வெங்காயம் நீட்டமாக நறுக்குனது இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம பிரியாணி ஸ்மெல் அப்படியே வரும். உங்களுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்க. அதுக்கப்புறம் தக்காளி இது கொஞ்சம் கூட போடணும். நல்ல சிகப்பான தக்காளியாக பார்த்து வாங்கிங்க. பழுத்த தக்காளியாக வாங்கி இதில் பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி, வெங்காயம் வதங்கணும். இப்போ இதில் 400 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன் நான். இதை வேக வச்சு தான் நம்ம தனியாக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி போனதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், உங்கள் கார தேவைக்கு தனி மிளகாத்தூள், நம்ம கைமா இதில் சேர்க்குறோம். ஸோ அலசி வச்சுருக்கிற கைமா. நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கலன்னா காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கறி மசாலாவோட வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 1 அல்லது 2 விசில் கறி வேகக்கூடிய அளவுக்கு விசிலில் வச்சு நம்ம எடுத்துருவோம். விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ காரம், உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காயல் கறி மசாலா பவுடர் இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மசாலா பவுடர் அல்லது பிரியாணி மசாலா இருந்தாலும் இதில் சேர்க்கலாம். இதோட கரம் மசாலா இன்னும் அதிகமாக ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்றதுனால இதில் நான் தேங்காய் பால் இதில் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் ருசியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம பாஸ்தாவுக்கு, மக்ரோனிக்கு ஏற்ற மாதிரியான அளவுக்கு தண்ணி போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொத்தமல்லி, புதினா இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவை இதோட சேர்த்துடலாம். இப்போ தனியாக நீங்கள் வேக வச்சு பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா மசாலா மட்டும் நம்ம கறி குழம்பு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்தலாம். அப்படி நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா தனித்தனியாக தெரியும் பாஸ்தா. நம்ம டேஸ்ட்டுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்றோட ஒன்று இருந்தால் தான் அந்த ருசி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அவங்களாம் தனியாக வேக வைக்காமல் இந்த மாதிரி நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் நீங்கள் வச்சு எடுத்துட்டா போதும். ஸோ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். ஸோ சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ருசியாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான மக்ரோனி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறோம் பிரியாணி ஸ்டைலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.